Hello friends, welcome back to our channel Litworm. எல்லாருமே நெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீரீஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சீரீஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஷார்ட் நோட்ஸை உங்களுக்கு சம்மரியாக நாங்கள் தரப்போகிறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஹெல் புக்கோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் த நார்மன் கான்குவெஸ்ட். அதாவது 500 ADலேருந்து 1066 AD வரைக்கும் வந்த லிட்ரேச்சரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் புக் பியோவுல்ஃப். பியோவுல்ஃபோடைய ஆத்தர் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. இது ஒரு அனானமஸ் ஒர்க். அண்ட் இந்த பியோவுல்ஃபோட ஹீரோ பியோவுல்ஃப். இவர் கிங் ஆஃப் கேட்ஸ் அண்ட் சன் ஆஃப் எகத்தா. இந்த கதையில் வர மான்ஸ்டரோட பேர் கிரேண்டல். இதில் வர கிங் ஹாக்ரர். இவர் கிங் ஆஃப் டேன்ஸ். அண்ட் இந்த ஒர்க்கில் பேசப்படுற டயலெக்ட் வெஸ்ட் சாக்சன். அண்ட் இந்த ஒர்க் 3182 லைன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பியோவுல்ஃப்ன்ற ஒர்க் கன்க்ளூட் ஆகுறது பியோவுல்ஃபோட டெத் செர்மனி, அதாவது ஃபியூனரல் செர்மனியோட இந்த ஒர்க் வந்து கன்க்ளூட் ஆகுது. அண்ட் இந்த ஒர்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் போயம் இன் யூரோப்பியன் வெர்னாக்குலர். அண்ட் பியோவுல்ஃபை 1999 சீமஸ் ஹீனி-ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒர்க் விட்சித். விட்சித் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஆர் த ஓல்டஸ்ட் போயம் இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த போயமோட டைட்டிலோட மீனிங் பார்த்தீங்கன்னா வைட் வாண்டரர், அதாவது விட்சித் அ வைட் வாண்டரர். இந்த விட்சித் போயமில் ஒரு ட்ராவலிங் சிங்கர் ஒரு ட்ராவலிங் மியூசிஷியன் இல்லைனா ஒரு வாண்டரிங் மினிஸ்ட்ரல் உடைய வாண்டரிங்ஸை பற்றி சொல்லப்படுறது தான் இந்த போயம். அண்ட் இந்த போயமில் வாண்டரர் அதிகமாக ஃபியூடல் ஆடியன்ஸ் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் வார்ஸை பற்றியும் சிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மொத்தம் இந்த போயமில் 150 லைன்ஸ் இருக்குது. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஒர்க் த கம்ப்ளைண்ட் ஆஃப் டியார். இந்த டியார் ஒரு மினிஸ்ட்ரல், அதாவது ஒரு மிடிவல் மியூசிஷியன் ஆர் சிங்கர். ஆனால் இவர் ஒரு வாண்டரர் கிடையாது. இந்த போயம் லிரிக்கல் ஃபார்மில் இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு டெஃபினைட் ரிஃப்ரெயின் இருக்கும். அண்ட் அதனால தான் இந்த போயமை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லிரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போயமில் 42 லைன்ஸ் அண்ட் 7 அன்ஈக்குவல் செக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போயமோட எண்டிங்கில் ஒரு கிறிஸ்டியன் கான்சலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வெர்சிலி புக். வெர்சிலி புக் அப்படின்றது ஓல்டு இங்கிலீஷோடைய மேனுஸ்கிரிப்ட். அண்ட் இந்த புக்கோட கண்டெய்ன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இதில் ப்ரோஸ் சர்மன்ஸ் இருக்குது. அண்ட் 3500 லைன்ஸ் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் போயட்ரி இருக்குது. அண்ட் இந்த புக்கில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, த ட்ரீம் ஆஃப் த ரூட், ஆண்ட்ரியஸ், எலின் அண்ட் த ஃபேட் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ். இதெல்லாம் வெர்சிலி புக்கில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்மன்ஸ் அண்ட் போம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸிட்டர் புக். வெர்சிலி புக்கு மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த புக் எக்ஸிட்டர் புக். அண்ட் இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் கண்டெய்னிங் ஓல்ட் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த போயமை பிஷப் லியோஃப்ரிக், அதாவது 1072 பிஷப் லியோஃப்ரிக் எக்ஸிட்டர் கேத்தட்ரலுக்கு கொடுத்த புக் இந்த எக்ஸிட்டர் புக். அண்ட் இந்த எக்ஸிட்டர் புக்கில் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட்டர் போயம்ஸ் அண்ட் லாங்கர் போயம்ஸ் இருக்குது. இதில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் ஷார்ட்டர் போயம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். த வாண்டரர், த சீஃபேரர், த வைஃப்ஸ் லேமெண்ட், The Husband's Message, Resignation, The Complaint of the Deer, Widsith, The Ruin, Ulf and Edwaka. இதெல்லாமே இந்த எக்ஸிட்டர் புக்கில் இருக்க ஷார்ட்டர் போம்ஸ். அண்ட் இந்த புக்கில் இருக்க லாங்கர் போயம்ஸை இப்போ பார்க்கலாம். Guthlac, Christ, The Phoenix, Juliana. இப்போ நாம் 2 ஏர்லியஸ்ட் வேர்ஸ் ரைட்டர்ஸை பார்க்கலாம். ஒருத்தர் கேட்மேன் அண்ட் இன்னொருத்தர் கைன்வொல்ஃப். கேட்மேன் நிறைய ரிலீஜியஸ் போய்ட்ரிஸ் எழுதியிருப்பார். ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, கேட்மேனுடைய ட்ரீமில் ஏஞ்சல் வந்து அப்பியர் ஆகி அவர்கிட்ட காடை ப்ரைஸ் பண்ணி பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கேட்மேன் நிறைய ரிலீஜியஸ் போய்ட்ரி எழுதியிருப்பார். அண்ட் கேட்மேனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் பேராஃப்ரேஸ். இந்த ஃபேமஸ் ஒர்க் பேராஃப்ரேஸஸ் 670 ADயில் எழுதியிருக்காரு. அண்ட் இவருடைய ரிலீஜியஸ் போய்ட்ரி லேட்டர் போய்ட்ஸுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கைன்வொல்ஃப் அப்படின்ற ஏர்லியஸ்ட் ரைட்டரும் இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் போயம்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கைன்வொல்ஃப். கைன்வொல்ஃப் வந்து கேட்மேனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போயம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இவர் ஒரு நார்தம்பிரியன். இவரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க், அதாவது இவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னா த ட்ரீம் ஆஃப் த ரூட். அண்ட் இந்த போயமில் 156 லைன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போயம் போய்ட்டோட விஷனில் வந்து அந்த க்ராஸை அட்ரெஸ் பண்ண மாதிரியும் க்ராஸ் அண்ட் க்ரூசிஃபிகேஷன் பற்றியும் எழுதினது தான் த ட்ரீம் ஆஃப் த ரூட் அப்படின்ற இந்த போயம். அண்ட் கைன்வொல்ஃபோடைய சில இம்பார்ட்டன்ட் போயம்ஸை பார்க்கலாம். ஜூலியானா, த ஃபேட் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ், கிரைஸ்ட், எலைன் அண்ட் த ட்ரீம் ஆஃப் த ரூட். இது எல்லாமே கைன்வொல்ஃபோடைய சில இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒர்க் த பேட்டில் ஆஃப் BRUNANBRUH.
இந்த ஒர்க் 937 ADயில் வெஸ்ட் சாக்சன் டயலக்டில் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒர்க்கோட டைட்டில் படியே இது ஒரு பேட்டில் பற்றின புக், அதாவது பேட்டில் ஃபாட் பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் டேன்ஸ், இங்கிலீஷ்க்கும் டேன்ஸ்க்கும் நடுவில் நடந்த பேட்டிலை பற்றி தான் இந்த புக்கில் இருக்குது. அண்ட் இந்த புக் பேட்டில் ஆஃப் BRUNANBRUH அப்படின்ற புக்கை டெனிசன் 1880 வேர்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு, அதாவது பேலட்ஸ் அண்ட் அதர் போயம்ஸ் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் டெனிசன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கிங் ஆல்ஃப்ரெடை பற்றி பார்க்கலாம். கிங் ஆல்ஃப்ரெடோட பீரியட் 849 to 1901. அண்ட் இவர் தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங்ஸ் ஆஃப் இங்கிலாண்ட். இவரோட பீரியடில் தான் த ஃபேமஸ் ஆங்கிலோ சாக்சன் க்ரானிக்கலை வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்ஃப்ரெட் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் ப்ரோஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் த ஆங்கிலோ சாக்சன் க்ரானிக்கல் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் vernacular history ஆஃப் Teutonic people. அண்ட் இவரோட பீரியடில் தான் ஒரோஷியஸோடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் BEDE உடைய எக்லிசியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள் எல்லாமே ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. நாம் பார்க்க போகிற லாஸ்ட் ரைட்டர் வெனரபிள் பீட். வெனரபிள் பீடோட பீரியட் 673 to 735 AD. அண்ட் இவர் ஒரு நேட்டிவ் டு நார்தம்பிரியன். வெனரபிள் பீட் ஒரு பெனடிக்டன் மாங்க். அண்ட் இவர் அதிகமாக லாட்டினில் தான் எழுதியிருக்காரு. அண்ட் இவரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் எக்லிசியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் பீப்புள். அண்ட் இந்த ஒர்க்கும் இவர் லாட்டினில் தான் எழுதியிருக்காரு. இன்றைக்கி நம்ம பார்ட் 1ல் நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்த எல்லா லிட்ரரி ஒர்க்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நார்மன் கான்குவெஸ்ட்லேருந்து ஜெஃப்ரி சாசர் பீரியடில் இருக்க லிட்ரேச்சர் எல்லாத்தையும் பார்க்கலாம்.